பிப்ரவரி 28, 2026 மிடில் ஈஸ்ட் வரலாற்றையே மொத்தமாக புரட்டி போட்ட ஒரு நாள். பல தசாப்தங்களாக ஈரானை இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்த அயட்டோலா அலி காமைனி கொல்லப்படுகிறார். அவர் ஈரானுக்கு மட்டும் சுப்ரீம் லீடர் கிடையாது, உலகம் முழுவதும் உள்ள ஷியா முஸ்லிம்களுக்கு அல்லாவுக்கு அடுத்தபடியாக நம்பர் 2 இடத்தில் வைத்து பார்க்கப்படும் ஒரு மாபெரும் அதிகாரம் படைத்த மத தலைவர். அப்படிப்பட்டவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஒரு சீக்ரெட் ஜாயிண்ட் ஆபரேஷனில் கொல்லப்படுகிறார். உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. ஆனால் இது ஒரே இரவில் நடந்த விஷயமா? கிடையாது. இது பல வருடங்களாக திட்டமிடப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான். கமைனி எப்படி ஈரானின் உச்சபட்ச அதிகாரத்திற்கு வந்தார்? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? சவுதி அரேபியா ஏன் அவருக்கு எதிராக திரும்பியது? பெருகி வரும் இந்த மர்மங்களின் விடையை டீகோட் செய்வோம். அத்தியாயம் 1. ஆரம்பம். கமைனி எப்படி சுப்ரீம் லீடர் ஆனார்? கமைனியின் கதை 1939 ஆரம்பிக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண மதபோதகராக இருந்தவர் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனில் ஒரு முக்கிய பங்காற்றினார். 1981 ஈரானின் பிரசிடென்ட்டாக பதவியேற்றார். ஆனால் உண்மையான அதிகாரம் 1989 தான் அவர் கைகளுக்கு வந்தது. ஈரானின் முதல் சுப்ரீம் லீடரான அயட்டோலா குமைனி இறந்த பிறகு அடுத்த தலைவர் யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அப்போது பல மூத்த மத தலைவர்களை ஓரம் கட்டி அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மூலம் ஈரானின் 2வது சுப்ரீம் லீடராக அரியணையில் ஏறினார் கமைனி. அன்றிலிருந்து சுமார் 37 வருடங்கள் ஈரானின் இராணுவம், பொருளாதாரம், வெளியுறவுக் கொள்கை என எல்லாமே அவர் விரல் அசைவில்தான் இயங்கியது. அத்தியாயம் 2. இஸ்ரேல் ஈரான் மோதல் மற்றும் அணு ஆயுத பிரச்சினை. கமைனியின் ஆட்சி முழுவதும் ஒரு நாட்டை சுற்றியே நகர்ந்தது. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது என்பதுதான் ஈரானின் வெளிப்படையான கொள்கை. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற பல ப்ராக்சி குரூப்ஸுக்கு ஃபண்டிங் செய்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார் கமைனி. ஆனால் இஸ்ரேலின் மிகப்பெரிய பயம் அதுவல்ல, ஈரான்ஸ் நியூக்ளியர் புரோகிராம். ஒருவேளை ஈரானின் கைகளில் அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் அது இஸ்ரேலின் அழிவுக்கு முதல் படியாக அமையும். இஸ்ரேலுக்கு இது வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல, இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், அதாவது வாழ்வா சாவா போராட்டம். இதனால் கமைனியை தடுத்து நிறுத்துவது இஸ்ரேலுக்கு கட்டாயமாக மாறியது. அத்தியாயம் 3. மத்திய கிழக்கின் பனிப்போர். சன்னி வர்சஸ் ஷியா. பிரச்சனை இஸ்ரேலோடு மட்டும் நிற்கவில்லை. மிடில் ஈஸ்டின் ஆதிக்கத்திற்கான பனிப்போர் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு ஷியா மெஜாரிட்டி நாடு, சவுதி அரேபியா ஒரு சன்னி மெஜாரிட்டி நாடு. ஏமன், சிரியா, லெபனன் என மத்திய கிழக்கில் நடக்கும் அத்தனை உள்நாட்டு போர்களுக்கும் பின்னணியில் இந்த சன்னி வர்சஸ் ஷியா ரைவல்ரி தான் முக்கிய காரணம். ஈரானின் ஆதிக்கம் வளர்வது சவுதி அரேபியாவுக்கும் மற்ற சன்னி அரபு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியது. அத்தியாயம் 4. ஹிட்லர் ஒப்பீடு. எம்பிஎஸ்ஸின் பகிரங்க குற்றச்சாட்டு. ஈரானின் இந்த அசுர வளர்ச்சியை சவுதி அரேபியா எப்படி பார்த்தது என்பதற்கு சவுதி கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் சிபிஎஸ்ஸின் புகழ்பெற்ற 60 மினிட்ஸ் புரோகிராமில் கொடுத்த ஒரு பேட்டியே சாட்சி. அவர் மிக தெளிவாக சொன்னார். அதாவது ஈரான் சவுதி அரேபியாவுக்கு சமமான நாடே கிடையாது என்று வெளிப்படையாக தாக்கிய எம்பிஎஸ் அதைவிட ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் வைத்தார். ஆம், அயட்டோலா அலி காமேனியை நேரடியாக ஹிட்லர் என்று ஒப்பிட்டார் எம்பிஎஸ். ஈரானின் இந்த ஏகாதிபத்திய எண்ணத்தை வேரோடு அழிக்க சன்னி ஆதிக்கம் செலுத்தும் அரபு நாடுகளும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் ஒரு புள்ளியில் இணையத் தொடங்கின. அத்தியாயம் 5. இறுதி தாக்குதல். தலைமை அழிப்பு வேட்டை. அதற்கான நாள் வந்தது. CIA பல மாதங்களாக சேகரித்த உளவு தகவல்களின் அடிப்படையில் கமைனி எங்கே இருக்கிறார் என்ற துல்லியமான லொகேஷன் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. சன்னி ஆதிக்கம் செலுத்தும் சில மிடில் ஈஸ்ட் நாடுகளின் மறைமுக உதவியுடனும் உளவு பகிர்வுடனும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய விமானப்படைகள் வான்வழியாக ஈரானுக்குள் நுழைந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் தெஹ்ரானில் உள்ள கமைனியின் ரகசிய மாளிகை மீது ஒரு பிரம்மாண்டமான டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக், அதாவது எதிரி நாட்டின் தலைமையை மொத்தமாக அழிக்கும் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. சில மணி நேரங்களிலேயே US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆபரேஷனின் வெற்றியை உறுதி செய்தார். ஈரானிய ஸ்டேட் மீடியாவும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 37 வருடங்களாக மத்திய கிழக்கை ஆட்டிப்படைத்த ஒரு சகாப்தம் ஒரே ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷனில் முடிவுக்கு வந்தது. கமைனியின் மரணம் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருமா அல்லது உலகத்தை ஒரு 3ஆம் உலகப் போருக்கு இழுத்துச் செல்லுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இந்த ஆவணப்படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பல வரலாற்று மற்றும் சர்வதேச அரசியல் மர்மங்களை தெரிந்து கொள்ள கோடை கிரானிக்கல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.